இன்னைக்கு எஸ்ஆர் விஜயகுமார் தான் ஓட்டு போடணும். ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் இருந்தார். ஒரு எளிமையான ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். அவர் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு மாணவர்களிருந்து தேர்ந்தெடுத்து அவரை வெற்றி பெற செய்து அவர் பாராளுமன்றத்தில் போய் நமக்கு குரலை கொடுத்து பேச கூட அன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சி பிஜேபி ஆட்சி ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சில விஷயம்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி பண்ணாங்க. அவர் ஒரு சைலண்டான ஒரு மனிதன், எளிமையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு தருவார். இப்பவும் அதுதான் சொல்றேன். நீங்கள் ஒரு முறை எனக்கு வாக்களிங்கள், நீங்கள் நினைக்கிறத நான் பண்ணித்தரேன். பச்சை பாஸ் காலேஜ் பிளாக் சைடு தான், இங்கேயே படித்து வளர்ந்தவர். நல்ல எளிமையான மனிதர். ஒரு ஆடம்பரம் கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது. மக்களால் உருவானவர். நம்மளோட கலந்து டீ சாப்பிட்றவர். ஒரு ரோட்டு கல்ல போய் டீ சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன். மற்றவரை ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு கம்பீரம் பந்தா அதெல்லாம் கிடையாது. அதனால மக்கள் இரட்டைலைக்கு வாக்களிக்க மறைமுகமாக இருக்காங்க. வெளியில யாருக்கும் சொல்லாம ஒரு எப்படி சொல்றது ஒரு இதுவா விழிச்சு பண்ண மாதிரி அகையில இரட்டையில வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சா மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவையோ அது அத்தனையும் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு சொல்லி நான் செய்ய மாட்டேன், சொல்லாதையும் செய்வோம். ஐயா எடப்பாடி அவர்களுக்கு என்னென்ன சாதனைகள், என்னென்ன இந்த பண உதவி, இந்த பெண்கள் பாதுகாப்பு இதாவல அதுக்கு நான் உறுதியாங்கிறது உங்களுக்கு தேவையான நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒரு அறிகுறி வச்சுக்கிறேன். இது காமராஜருக்கு பிறகு இந்த ஆட்சி இன்னைக்கு 50 வருஷம் ஆக போகுது. ஒரு 4 லட்சம் தான் கடை இருந்துச்சு இது வரைக்கும். ஆனா இந்த அரசு இப்போ ஆளுங்கின்ற அரசு திமுக இன்னைக்கு 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. அது எதுக்காக வாங்கினாங்க, ஏன் வாங்கினான்ற ஒரு கணக்கம் இல்லை. ஒரு 4000 கோடியை செலவு பண்ணி இந்த காவாலாம் தூர்வாரம் புதுசாக கட்டணும் சொன்னாங்க. அதையும் சரி பண்ணாம தண்ணி போற மாதிரி வழி இல்லை. மழை பெஞ்சா அங்கங்க மோட்டர் வச்சு அந்த தண்ணி எடுத்து நிமப்படுறாங்க. இங்கிருந்து இப்போ அங்கிருந்து அங்கன்னு சொல்லி நிமப்பட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இன்னும் மேல தமிழக கடன் தான் தவிர பசங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்காது, படிப்பு நல்லா இருக்காது. பொம்பளை பசங்க ரோட்ல நடமாட முடியாது. அந்த மாதிரி கலாச்சார சட்டம் ஒழுங்கு கையில எடுக்க முடியல. அவரால் கூட்டணிகள் அதிகமா இருந்தனால அவர் அதை கண்டும் காணாம விட்டுட்டு ஒரு சிறு பிள்ளை ஒரு பாத்ரூமுக்கு போகும்போது மலங்கழி போகும்போது அந்த பிள்ளையோட வேதனை வரும்போது புறமாக வருது. அதை பார்க்கும் போது நமக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்காக இந்த அரசு மாறி ஒரு நடுநிலையே ஆட்சி வரணும்னா அது ஐயா எடப்பாடியால் தான் முடியும்.